செடிக்கு தண்ணி ஊத்துறீங்களா? எங்க குடும்பத்துல சின்ன விவசாயி இவர்தான். என்னது சாப்பிட்டு பார்த்து சொல்றது பிரியாணி வந்து இவர்தான் அந்த கைதி கார்த்திக். அடுப்ப கூட்டி சொந்தமெல்லாம் ஒன்னா கூட்டி சமைக்கலாம் சமைக்கலாம் ருசி ருசியா சமைக்கலாம் டக்கருடக்கா டக்கருடக்கா. கூப்பிடு பௌ 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 பா பா சொல்லுங்க. பௌ பௌ பா. தாங்க அம்மா வர்றாங்கம்மா. நாங்க தோட்டத்துல சமைக்க போறோம். நான் மெயின் ஷெஃப், அவர் அசிஸ்டன்ட் ஷெஃப். பௌ பௌ சொல்லுங்க. பௌ பௌ வர சொல்லுங்க. தங்கம் பிரியாணி சாப்பிடலாமா? கதை கேளு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்கம் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம்ல மாப்பிள. நாங்க வந்து இப்ப வந்து சங்கர், நான் சமையல் குறிப்பு சொல்லிட்டு இருக்கேன். ஹாய், கதை கேளு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். செடிக்கு தண்ணி ஊத்துறீங்களா? மரத்துக்கு மேல ஊத்துங்க. அப்படி ஊத்துங்க. எங்க குடும்பத்துல சின்ன விவசாயி இவர்தான். தாங்க இங்கெல்லாம் செடி, இங்கெல்லாம் தண்ணி ஊத்துங்கம்மா. நம்ம வந்து கதை சொல்றது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கோ இல்லையோ, சமைக்கிறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய வீடியோ வந்து நிறைய வியூஸ் போகுது நான் சமைக்கிறது. அதனால இன்னைக்கு ஒரு வித்தியாசமான சமையல், அதுவும் நம்ம கோயம்புத்தூர் தோட்டத்துல இருந்து. ஸோ தோட்டத்து சமையல் அப்படிங்கிறது வந்து கேட்கும் போதே ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல, தோட்டத்து சமையல் அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீல் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு நான் சமைக்க போறேன். மறுபடியும் என்ன நடக்குதுன்னா, ஒரு நாட்டுக்கோழி பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ பிரியாணிங்கிறது வந்து எல்லாருக்கும் பலவிதமா பல வீடியோஸ்ல இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா என்ன யோசிக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சப்போ ஒரு என் ஸ்டைல்ல ஒரு பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா வந்து பாஸ்மதி ரைஸ் வாங்கிட்டாங்க. ஆக்சுவலி ஜீரக சம்பா போட்டு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருந்தேன். இதுக்கு இடையில திடீர்னு ஒரு ட்விஸ்ட் மாதிரி தன்வின் வந்து எனக்கு வந்து ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணி வேணும்னா, என்னடா இது நம்ம ஆரம்பிச்சது தோட்டத்து பிரியாணி, அது எங்கெங்கயோ டிராவல் ஆகுதுன்னு யோசிச்சேன். சரி ஒரு மாதிரி நல்லா இருக்கும், ஒரு ஃபியூஷன் ஸ்டைல்ல ஹைதராபாத் ஸ்டைல் ஆஃப் பிரியாணி வித் நம்ம தோட்டத்து ஸ்டைல், ஒரு ட்ரெடிஷ்னல் தமிழ்நாட்டு ஸ்டைல் ஆஃப் பிரியாணி மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபியூஷன் பிரியாணி பண்ண போறேன். அதாவது இது ஒரு ஹைதராபாத் ஸ்டைல், ஒரு நவாப் ஸ்டைல்ல இருக்கும், ஏன்னா பாஸ்மதி ரைஸுங்கிறதுனால. பட் மசாலா எல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம திண்டுக்கல், கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் ஒரு பிரியாணி. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ பிரியாணி எப்படி சமைக்கிறேன் அப்படிங்கிறது நம்ம அப்படியே ஃப்ளோல நான் உங்களுக்கு ரெசிபி சொல்றேன். இப்போதைக்கு நம்ம என்ன ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும்னா, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு அதை வந்து உரிச்சாச்சு அரைச்சி வைக்க போறோம். பூண்டையும் தனியா ஒரு கைப்பிடி அளவுக்கு அரைச்சி வைக்க போறோம். இஞ்சி அதை விட கொஞ்சம் கம்மியா நம்ம வந்து அரைச்சி வைக்க போறோம். எல்லாத்தையும் தனித்தனியா அரைச்சி வைக்க போறோம். அண்ட் தாளிக்கிறதுக்கு பிரியாணிக்கு நான் வந்து பெரிய வெங்காயத்தை கட் பண்ண போறேன். அதுல என்னன்னா, இப்படி மெலிசா நம்ம கட் பண்ணுவோம் தெரியுமா? இதை பாருங்க, இந்த மாதிரி மெலிசா கட் பண்றத வந்து ஃப்ரை பண்ண போறோம். இதை வந்து நல்லா இந்த ஹைதராபாத் பிரியாணிக்கு மேலே போடுறதுக்காக இதை வந்து குட்டி குட்டியா இப்படி நீட்டா வரும். இதை வந்து நம்ம வந்து நல்லா எண்ணெயில டீப் ஃப்ரை பண்ண போறோம். அதுக்கப்புறம் இதுலயே வந்து இப்படி ரெண்டா கட் பண்ணுவோம்ல, இப்படி குட்டி குட்டியா, இதை வந்து நம்ம பிரியாணியில வறுக்க போறோம், மசாலாவோட போட போறோம். ஸோ இது வந்து அந்த ஃப்ரைக்கு, இது வந்து உள்ள போடுறதுக்கு. மொத்தத்தில் வந்து குழந்தைங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரிங்கிறதுனால இந்த தக்காளி, அப்புறம் கொத்தமல்லி, புதினாலாம் கையில் கிடைக்காம எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ மெயின் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அங்கே வந்து நாட்டுக்கோழி கழுகி வச்சாச்சு. இப்போ நம்ம சமையலுக்குள்ள போகலாம். பாத்தீங்களா எவ்வளவு ஒரு அற்புதமான இயற்கை சூழல் பாருங்க. பசுமை புல்வெளி, அப்படியே இங்க நிக்கிறதே ஒரு சந்தோஷமா இருக்குங்க. கூட்டி சொந்தமெல்லாம் ஒன்னா கூட்டி சமைக்கலாம் சமைக்கலாம் ருசி ருசியா சமைக்கலாம் டக்கருடக்கா 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 டக்கருடக்கா
2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு இப்போ நம்ம அரிசி போட போகிறோம். இதுதான் வந்து தோட்டத்து சமையல். இயற்கையை அப்படியே பார்த்துக்கிட்டே, அங்கே வந்து ஒரு புல்வெளி இருக்கு, அப்படியே நம்ம சமைக்கிறோம். அப்பப்போ காற்று வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும், சமையலை கொஞ்சம் ஸ்லோ பண்ணும். பட் அதுவும் ஒரு என்ன சொல்ல, சுவையான ஒரு அனுபவம். இப்போ நான் வந்து பிரியாணி கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் சாப்பிட்ற மாதிரி அரிசி போட்டிருக்கேன். குவான்டிட்டி நமக்கு ஏற்ற மாதிரி. இந்த சுடு தண்ணியில் ஒரு அரை வேக்காடு பிரியாணி அரிசி வேக வேண்டும். என் வீட்டு தோட்டத்து பூவெல்லாம் கேட்டுப்பார், என் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பார், என் வீட்டு தென்னங்கிற்றை ஒவ்வொன்றாய் கேட்டுப்பார், என் சமையல் எப்படின்னு சொல்லுமே. என் வீட்டு தோட்டத்து பூவெல்லாம் கேட்டுப்பார், என் வீட்டு ஜன்னல் கம்பி ஒவ்வொன்றாய் கேட்டுப்பார், என் வீட்டு தென்னங்கிற்றை இப்போதே கேட்டுப்பார், என் சமையல் எப்படின்னு சொல்லுமே. அப்பா, அங்க பாருங்க, அவங்க எல்லாம் வந்து தோட்டத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, நான் தோட்டத்து சமையல் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். என் சமையல் சொல்லுமே. வாய்ப்பாட்டு பாடலே மௌனங்கள் கூடாது, வாய்ப்பூட்டு சத்தம் எல்லாம் பெண்ணுக்கு ஆகாது, வண்டெல்லாம் சத்தம் போட்டால் பூஞ்சோலை தாங்காது, மொட்டுக்கள் சத்தம் போட்டால் வண்டுக்கே கேட்காது. அரிசி வந்து மசாலாவோட இனிமேதான் மெயின் குக்கிங்கே, இன்னும் ஆரம்பிக்கலுங்க. சரி, ஏதோ பாட்டு பண்ணிய. ஆமா, என் வீட்டு தோட்டம் பூவெல்லாம் கேட்டு நீங்களும் தான் சேர்ந்து எந்த பூவை கேட்டு எது பதில் பேசும்? என் பாட்டு கேட்டு செடியே வந்துருச்சு பாருங்க உள்ள ஜன்னலுக்குள்ள. வந்து வாடிடுச்சு. சும்மா இருங்க, வந்துட்டு இருக்கு. சமையல் ஸ்மெல்லுக்கும் வருது. ஒரு அரை வேக்காடு வரணும். இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. காற்று அதிகமாக இருக்கா, அதனால கொஞ்சம் கூட பெரிய அடுப்பு இருந்திருந்தா இன்னும் ஈஸியாக சமைச்சிருக்கலாம். பட் ஓகே, ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். இப்போ ஆல்மோஸ்ட் அரிசி வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம மசாலாவை ரெடி பண்ண ஆரம்பிப்போம் நம்மளுடைய தமிழ் ஸ்டைலில். ஓகே మేడం 8 ఆయిల్స్. తెలుగు ప్రదేశాలకు అందరికి నమస్కారాలు. నమస్కారాలు. యాక్చువల్లీ తెలుగులో మాట్లాడతాను, ఓకేనా? అదే అదే వదిన గారు తెలుగులో చెప్తున్నారు. లేదు, చాలా మంది తెలుగు ఆడియన్స్ కూడా అడిగారు నా వంటలు గురించి, నా కథల గురించి తెలుగులో కూడా మాట్లాడానని. నేను బిర్యానీ కొంచెం తమిళ్ అండ్ తెలుగు స్టైల్ మిక్స్ చేసి చేస్తున్నానండి. అది కథ. యాక్చువల్లీ ఆయిల్ ఇది ఆనియన్ కొంచెం ఇలా డీప్ ఫ్ரை చేసి పెట్టామా, ఆ ఆయిల్ ఇందులో వాడుతున్నాను. இப்போ தமிழ்ல சொல்லிடுறேன். 2 லாங்குவேஜ்ல ஒரே டைம்ல தூக்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம இதுல பேன் இந்தியா ஸ்டைல்ல இருக்கோம்ல. ஸோ எண்ணெய் வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கின எண்ணெயை கொஞ்சம் ஊத்திட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பாத்திரத்துல தான் சமைக்க போறேன். ఇందులోనే వంట చేయబోతున్నాను. ஆனா இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சமைக்க முடியாதுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் இது மசாலாலாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இதுல போட்டு தம் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த ஆயில் போட்டதுக்கு அப்புறம் இதுல வந்து நம்ம வந்து நல்லா ஒரு 4 ஸ்பூன் நெய். நான் சமைக்கிறது 15 பேருக்கு. இப்பெல்லாம் நம்ம வந்து பெரிய பெரிய குவான்டிட்டியில தான் சமைக்கிறோம். ஸோ ஒரு 4 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். 4 இல்லை, இந்த ஸ்பூன் சின்னதாக இருக்கு. 5 స్పూన్లు నెయ్యిలు. నెయ్యి కాదు, ఏమంటారు, నెయ్యి కదా, నెయ్యి. సో నెయ్యి వేసేసాము. మలయాళத்தில் நெய் தான். ஸோ நெய் ஒழிச்சு 5 லாங்குவேஜ்லேயும் பேசி சமைக்கிறதுங்கிறது ரொம்ப டாஸ்க்கு தான். என்ன ஆகுதுன்னா, ஒரு லாங்குவேஜில் ஃப்ளோவில் பேசும்போது டக்குன்னு இன்னொரு லாங்குவேஜ் கன்வெர்ட் ஆகும்போது வேர்ட்ஸ் வந்து எது மைண்டு சொல்லுதோ அப்படி மாறிடும், அந்த மாதிரி. ஸோ இப்போ இது நெய்யும் எண்ணெயும் ரெடி ஆகிட்டு இருக்கிற டைமில் நம்ம வந்து மசாலா எடுத்து வச்சுருந்தோம். எங்கே இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், பொடி பண்ணணும்ல சங்கர். ஸோ இதில் வந்து நிறைய பட்டை கிராம்பு அதை நிறைய போட்டுட்டு, ஏலக்காய் போட்டுட்டு, கொஞ்சம் இந்த மசாலாவை வந்து இதை மட்டும் நான் வந்து பொடி பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ரெடிமேட் பிரியாணி மிக்ஸ் போட போகிறதில்ல. ஸோ இதை வந்து சங்கர் அரைச்சி வைப்பார். அதுக்கு முன்னாடி சும்மா தாளிக்கிறதுக்கு 2 பிரியாணி இலை, அப்புறம் ஜாதி பத்திரி, கிராம்பு, ஏலக்காய்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஃப்ளேவருக்கு 2-3 அப்படி போட்டுடலாம். ஸ்டாரு சங்கர் இதை மட்டும் அரைச்சி கொடுங்க. இதில் வந்து இப்போது சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போடுறோம்.
ஒரு 4லேருந்து 5 வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா వదங்கினதுக்கப்புறம் இப்போ ஆர்டராக ఒక్కొక్కటి వేయాలి. ஒன்று போடணும், ஒன்று இடணும். என்னக்கையான ചെറിയ வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோக்கு, அதை விட கொஞ்சம் ஒரு கைப்பிடி இவ்வளோதான் நான் மீன் பண்ணேன். அதனால் ஒரு 200 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன வெங்காயம் அரைச்சதை போட போகிறோம். ஓகே, ஸோ சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்ந்து நல்லா அப்படியே குழைய வேகணும். இப்போ வந்து பூண்டு அவ்வளோ போதும், கரெக்டாக இருக்கும். ஒரு கைப்பிடி ஃபுல்லாக இஞ்சி போட்டுரும். ஸோ மெயினாக வந்து பேஸ்ட்டு 3 பேஸ்ட்டாக அரைச்சி போட்டால் அது ஒரு மாதிரி நல்லா அந்த எண்ணெயில் சேர்ந்து வேகும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். அதுக்குன்னு ஹை ஃப்ளேமில் பண்ணாதீங்க, ஒரு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே கொதிச்சு வரணும். ஒரு மனம். இப்போ வந்து ஒரு 10-12 பச்சை மிளகாவை வந்து ஸ்லிட் பண்ணி காரத்துக்கு ஏற்ற மாதிரி, இந்த பச்சை மிளகா ரொம்ப காரம்னு அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிக்கலாம். இப்போ நான் போட்டிருக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பைசியான பச்சை மிளகா. எங்கே பச்சை மிளகா? இந்த பச்சை மிளகாவுக்கு ஒரு விசேஷம் என்னன்னா, இது நம்ம தோட்டத்து பச்சை மிளகா. அப்புறம் அடுத்து வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் அப்படியே போடுறோம். பரபர இது அப்படியே நொசிங்கிடணும், உள்ள தெரியக்கூடாது. இந்த கொத்தமல்லியும் புதினாவும் நம்ம தோட்டத்துக்கு தான், அது ஒரு ஹாப்பி கொடுக்கும் இல்லை, நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்து பிரித்து அப்படிலாம். ஸோ இப்போ இதை வந்து கலரிட்டோம்னா ஆல்மோஸ்ட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டைல் ஆஃப் பிரியாணி மசாலா. இப்போ இதில் என்ன போடுறோன்னா, மிளகாத்தூள் போடணும், மஞ்சத்தூள் போடணும், சிக்கன் அதாவது நாட்டுக்கோழியை போட்டு வறுக்கணும், காரம் நமக்கு ஏற்றபடி, ஏன்னா பச்சை மிளகா நிறைய போட்டிருக்கோம். ஸோ இந்த ஒரு கலருக்காக மட்டும் கொஞ்சம் மிளகாத்தூள். இந்த அரைச்ச பொடி தான் வந்து ஹைலைட்டே. ஸோ இதை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, நல்ல பெரிய ஸ்பூன் சொல்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இனி வரும் பாருங்க ஸ்மெல்லு பின்னும். ஸோ மசாலாஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ நம்ம சிக்கன் என்ட்ரி. 1.5 கப்பு தயிர் ஊற்றுறோம். தயிர் வந்து ஒரு சின்ன புளிப்பு கொடுக்கும். ஸோ தயிர் போட்டுட்டு இப்போ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பை போடலாமா? சிக்கனை போட போகிறோம். ஸோ சிக்கனுக்கு அளவாக உப்பு போட்டுட்டு சிக்கனை உள்ளே போடலாம். இப்போ நம்ம இந்த பிரியாணியோட ஹீரோ நாட்டுக்கோழி சிக்கனை இறக்குறோம்ல. ஸோ இது ஆக்சுவலி வந்து நம்ம ப்ராய்லர் சிக்கனாக இருந்ததுன்னா இங்கே கொஞ்சம் வேக வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாத்தையும் மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு தம் போடும்போதே அப்படியே நம்ம வந்து போட்டுடலாம். போட்டுட்டு தம் பண்ணிட்டாலே போதும், வெந்துடும். பட் நாட்டுக்கோழிங்கிறதுனால நம்ம ஒரு இங்கே வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஸோ எல்லா பீஸையும் மொத்தமாக போடுறோம். ஓகே, இப்போ பண்ணை நாட்டுக்கோழி எங்கள் வீட்டு தோட்டத்தில் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மசாலா ஃபுல்லாக அந்த மட்டன் கோழியில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இது ஒரு நல்ல வேவ் கொடுக்கணும். ஸோ மூடி வச்சிடலாம் ஒரு 15 நிமிஷத்துக்கு. தம்முக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய்யை போட்டுடலாம். இப்போ நம்ம தம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம லேயர் பண்ண போகிறோம். இப்போ தான் ஹைதராபாத் ஸ்டைலில் அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை போட்டோம். இப்போ தம் பண்ண போகிறோம். இப்போ மேலே ஃபைனலாக கொஞ்சம் புதினாவும் இதுவும் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை அப்படியே மேலே போடுறோம். என்னம்மா?
வடிவேல் ஸ்டைலில் நல்லா வர 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 போதும். ஸோ ஒரு நல்ல ஒரு சாலிடாக ஒரு 5-6 ஸ்பூன் நெய். இப்போது ஒரு 30 மினிட்ஸ் வந்து தம் போட போகிறோம். அந்த 30 மினிட்ஸ் எப்படி பிரிக்கிறோன்னா, ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ், மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ், அதுக்கப்புறம் சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ், அவ்வளோதான். ஸோ ஆல்மோஸ்ட் பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் மிச்சத்தை ஓப்பன் பண்ணுவோம். இதெல்லாம் நான் எடுத்துட்டேன், ஏன்னா பசங்களுக்கு சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து He is Mr. கருப்பன். கருப்பா, இருறா, ஆயிட்டு இருக்கு, வெயிட் பண்ணு. அவனுக்கு வந்து போன்ஸ் எல்லாம் நம்ம வந்து மீட் சாப்பிடும், அவருக்கு வந்து போன்ஸ். இப்போ நம்ம சமைச்சு முடிச்சாச்சு, நம்ம தானே போய் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். போலாமா? லெட்ஸ் கோ சொல்லு. லெட்ஸ் கோ சொல்லுங்க. கோ. நாங்க போறோம். தம் எப்படி இருக்கு பாருங்க. ரெடி. சூடு. வாவ் சொல்லுங்க. வாவ். சொல்லு வாவ் சொல்லு. வாவ். ஓகே. It's Hyderabadi நாட்டுக்கோழி நம்ம ஊர் பிரியாணி நம்ம தோட்டம். இப்போ ஒரு அரிசி எல்லாம் கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக ஹாட் பாக்ஸில் வைக்கலாம். ஓகே தம்பி, ரொம்ப சூடாக இருக்கு, சர்வ் பண்ணலாம். This is Hyderabadi style of biryani. ஊரே திரண்டு வந்திருக்கு. இல்ல சுஜி, ஊரே திரண்டு வந்திருக்கு. பிரியாணி சாப்பிடணுங்கிறதுக்காக வந்திருக்காங்களா, இல்லை எப்படி வந்துருக்குன்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. டேஸ்ட் பண்ணலாம், நீங்க டேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்காக தான் எல்லாமே. அது ஜஸ்ட் அது ஒரு ஃப்ளேவர் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சர்வ் பண்ணும்போது அப்படியே இருக்குல்ல. என்னது சாப்பிட்டு பார்த்து சொல்றது பிரியாணி. அப்போ பாத்ரூம்ல ஏ பிரியாணி சொல்லு. வேற ஏய் கூட்டு போங்கடா. பலபலன்னு அருமையா இருக்குங்க. இல்ல கும்மாப்பட்டி என்ன சொல்லுங்க. ஏங்க பலபலன்னு அருமையா இருக்குங்க. அங்க பார்த்தா ஹைதராபாத், இங்க பார்த்தா மலேசியா, அங்க பார்த்தா சிங்கப்பூருங்க. இங்க பிரியாணி அருமையா இருக்குங்க. இங்க இருந்து அங்க வரைக்கும் டிராவல் பண்ணலாம். பத்திரமா ரெடி சொல்லு. பிரியாணி ரெடி. அமர் இப்படி சொல்லு. பிரியாணி ரெடி சொல்லு. என்ன சொல்றீங்க? முடியலம்லாம் தெரியுதுடா. சங்கரம்மா, இந்த வார்த்தை அழகா போன் பிளேட் தெரியுங்களா? இவர்தான் அந்த கைதி கார்த்திக். ராஜேஷ்மா மாட்டீங்க. அப்படின்னா எப்படி இருக்கு? இங்க பார்த்து சொல்லு. ஏங்க நாட்டுப்பாளையம் பிரியாணிங்க அருமையா இருக்குங்க. அங்க பார்த்தா ஹைதராபாதி பிரியாணி, இங்க பார்த்தா சென்னை பிரியாணி, அங்க பார்த்தா கேரளா பிரியாணிங்க. எல்லாத்துக்கும் மேல நாட்டுப்பாளையம் பிரியாணி தாங்க. செஞ்சது சொல்றா. செஞ்சது யாரா? அது சுஜிதா செஞ்சீங்கன்னா அவ்வளவுதானுங்க, நாக் அவுட் ஆயிடுவீங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? ஃபெயில் ஆயிட்டீங்களா? பாஸ் ஆகணுமா? இங்க வாங்குங்க, பிரியாணி சாப்பிடுங்க, எல்லாம் சரியா பிரச்சனை எல்லா பிரச்சனையும் சரியாயி போடுங்க. நான் சின்ன வயசுல நிறைய விளையாட்டு விளையாடி இருக்கேன். ஸ்கூல்ல நான் ரொம்ப நல்லா விளையாடுறது வந்து டென்னிகாட் விளையாடுவேன். அதுக்கப்புறம் பேஸ்கெட் பால் விளையாடி இருக்கேன், பட் டென்னிகாட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்புறம் கொக்கோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்போர்ட்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். எப்பெல்லாம் எனக்கு ஷூட்டிங் இல்லையோ, எப்பெல்லாம் நான் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகிறேனோ, அப்போல்லாம் ஆனுவல் டே இருந்துச்சுன்னா எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் கலந்துப்பேன். இப்போ நம்ம பாண்டி, நொண்டி, கபடி, அப்புறம் கல்லாங்கா நிறைய இருக்குது. இந்த கலர் வாட் கலருங்கிற மாதிரி ஒரு கேம் இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு ஒவ்வொன்றும் கேரளாவில் போனால் ஒரு ஸ்டைலில் விளையாடுவாங்க, தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டைலில் விளையாடுவாங்க. நான் என் குழந்தை பருவத்தில் எல்லாமே விளையாடிருக்கேன்.
இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு நொண்டினா என்ன, பாண்டினா என்னன்னு சுத்தமாக தெரியல. அவங்க ஒரு ஃபார்மேட்டில் 5 பாக்ஸை போட்டு சும்மா லெஃப்ட் ரைட்டுன்னு மட்டும் குதிக்கிறாங்க. சரி, அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி விளையாடுவோம் அப்படின்னு நானும் களம் இறங்கி அவங்க கூட விளையாட ஆரம்பித்தேன். பாக்ஸை போட்டு 1 to 10 அவங்களுக்கு மேக்ஸ் மாதிரி சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி விளையாட ஆரம்பித்தாங்க. நாங்கள் 2 டீமாக பிரிஞ்சோம். அதே மாதிரி இந்த நொண்டி, பாண்டி, கல்லாங்கா இந்த மாதிரி பழைய காலத்தில் நம்ம விளையாடின கேம்ஸ்லலாம் வெறும் விளையாட்டு ஃபன்னுங்கிறது மட்டும் இல்லாமல் கான்சென்ட்ரேஷன், அப்புறம் கால்குலேஷன், அப்புறம் ஸ்டாமினா, அப்புறம் ஒரு டீம் ஸ்பிரிட் இதெல்லாமே இருந்தது. இதெல்லாம் இப்போ இருக்கிற குழந்தைங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்னன்னே தெரியாததுனால. ஏன் நம்மலாம் ஹாலிடேஸ் டைமில் திருப்பி அதெல்லாம் ரீக்ரியேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டில் இன்றைக்கி விளையாடினோம். எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இனி ஒவ்வொரு பிரேக்லேயும் விளையாடணுன்னு என்னை ஒரு டீம் லீடராகவே மாற்றிட்டாங்க. இந்த எபிசோடில் எனக்கு பிடிச்ச நிறைய விஷயங்களோட மெயினாக இந்த விளையாட்டு செஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக ஒரு அழகான கதை சொல்கிறேன்.